வணக்கம் குழந்தைகளே, மீண்டும் தமிழ் வகுப்பில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்ற ஒரு படக்கதை தான் படிக்க போகிறோம். ரொம்ப எளிதாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. நிறைய படங்களோடு வரதுனால உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக கூட இருக்கும். அதனால் நான் பிடிஎஃப் வடிவிலையும் இந்த படத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை நீங்களும் படிக்கலாம். இப்போ என்னோட சேர்ந்து இந்த பாடத்தை படிக்கலாம் வாங்க. பாடத்தின் தலைப்பு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. படக்கதையை எப்படி படிக்கணும்? இடமிலிருந்து வலம், அதாவது லெஃப்ட் டு ரைட். இப்போ நாங்கள் 1, 2, 3, 4 குறியீட்டு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி மேலேருந்து கீழே படிச்சுட்டே போகலாம். சரிதானே? இப்போ ஆரம்பிக்கலாமா? முதல்ல 1ன்னு குறியீடு இருக்கு இல்லையா, அந்த கட்டத்துக்குள்ளே பாருங்கள். ஒரு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது. விவாதம் அப்படின்னா வாக்குவாதம், பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். எதை பற்றி அப்படின்னு மேலே படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2வது கட்டம். நாங்கள் தான் எல்லாருக்கும் அதிகமாக பயன்படுகிறோம், ஆகவே உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு யார் சொல்கிறதா பாருங்கள். அந்த படத்தில் இருக்குது, மரம் பேசுகிறதா இருக்குது இல்லையா. மரம் என்ன சொல்லுது? நாங்கள் தான் எல்லாருக்கும் நிறைய பயன்படுறோம், அதனால் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு மரம் சொல்லுது. மிருகங்கள் என்ன சொல்லுது பாருங்கள். 3வது கட்டத்தில், எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள், ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு மிருகங்கள் சொல்லுது. ஆக 2 பேருக்கும் என்ன விவாதம் நடந்துட்டுருக்கு? இல்லை யார் உயர்ந்தவர்கள் அப்படின்ற விவாதம் நடந்துட்டுருக்கு. 4வது கட்டத்தில் என்ன நடக்குது பாருங்கள். யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைத்து பார்த்து விடுவோமா அப்படின்னு மரம் கேட்குது. இப்போ பொதுவாக ஒரு வாக்குவாதம் வருது 2 பேரோட அப்படின்னாக்கா ஒரு போட்டி வச்சா தானே அதுக்கு முடிவு தெரியும். அதனால் இவங்களும் ஒரு போட்டிக்கு ஒத்துக்கிறாங்க. என்ன போட்டின்னு மேலே பார்க்கலாம். இப்போ போன பக்கத்தில் படித்த மாதிரியே இடப்பக்கத்துலேருந்து வலை பக்கம், லெஃப்ட் டு ரைட், மேலேருந்து கீழே நம்ம படிச்சுட்டே போகணும். நான் இங்கே உங்களுக்காக எண்கள் போட்டு குறியீடெல்லாம் போடலை. இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படி படிக்கணுன்ட்டு. நன்று. இப்போ முதல்ல பார்க்கலாம். ஓ, நாங்கள் தயார், என்ன போட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சிங்கராஜா ரொம்ப விலங்குகள் தான் பெரியவர்கள்னு நிரூபிக்க கேட்குறாரு. ஆர்வமாக கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? என்ன போட்டின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மரங்களை கேட்குறாரு. 1 மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும் அப்படின்னு மரம் சொல்லுது. என்ன சொல்லுது? 1 மாதத்துக்கு நீங்கள் எல்லா விலங்குகளும் இந்த காட்டை விட்டு வெளியே போயிடணும், இதுதான் போட்டி. அப்போ யார் பெரியவங்கன்னு யார் உயர்ந்தவர்கள்னு நாம் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது அந்த மரம். சரி, இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த காட்டில் இருக்க முயல் ஒன்று சொல்லுது இல்லையா. இந்த போட்டி இப்போ 1 மாதத்துக்கு இந்த விலங்குகள்லாம் வெளியே போயிட போகிறாங்க, அதுக்கு விலங்குகளும் ஒத்துழைப்பு தருது. எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி சென்றன. இப்போ என்னாச்சு? விலங்குகள் காட்டை விட்டு வெளியே வந்ததும் அங்கே ஒரு பாலைவனம். பாலைவனம்னா எப்படி இருக்கும்? வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும், அங்கே மரங்களே இருக்காது இல்லையா. அப்போ எப்படி இருக்கும்? தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது. எல்லா மிருகங்களுக்கும் ரொம்ப அந்த வெப்பநிலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால மிகுந்த கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சி இல்லையே, ஒரே வெப்பமாக இருக்கிறதே அப்படின்னு யார் சொல்கிறாங்க? மான் சொல்கிறாங்க. மானுக்கு அப்படி வேர்க்குது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இல்லையா. மானோட தோல்லிருந்து வேர்வை துளிகள்லாம் தெரியுது நம்மளுக்கு. அப்படி வேர்க்குதான். ஏன்னா மரங்கள் இல்லாதனால நிழலும் இல்லை, மழையும் இல்லை, அந்த மிருகங்களால் அங்கே வசிக்கவே முடியல. அடுத்து முயல் என்ன சொல்லுது பாருங்கள். எனக்கும் எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவில்லையே. முயல் என்ன சாப்பிடும்? கேரட்டெல்லாம் சாப்பிடும் இல்லையா. இப்போ இங்கே எந்த இலைத்தழையும் இல்லை, எந்த கிழங்கும் இல்லை, ஏன்னா மரங்கள் எதுவும் இல்லை. அதனால் முயலும் வருத்தப்படுது, இங்கே எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி. திடீரென ஒரு நாள் பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடினர். அப்போ என்ன ஆச்சு? ஒரு நாள் மனிதர்கள் இந்த மிருகங்களை இந்த பாலைவனத்துக்குள்ளே வந்து வேட்டையாட வந்துட்டாங்க. ஐயோ, நாங்கள் எப்படி தப்பிப்பது அப்படின்னு மிருகங்கள்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த வேட்டைக்காரர்கிட்ட சிக்கி மாட்டி தவிக்குது. மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி புலி ஓட முயற்சி செய்யுது. மரங்கள் இருந்தால் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கும் இல்லையா. பொதுவாக காட்டில் மிருகங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதுங்களுடைய
உடல் அமைப்பு, நிறம் இதெல்லாம் வந்து அந்த காட்டில் அதுங்க பதுங்கி வாழறதுக்கு அத்தனை அம்சங்களும் அதுக்கு இயற்கையாகவே இருக்குது. இப்போ மரங்களே இல்லாமல் இந்த பாலைவனத்தில் இருக்கிறதுனால வேட்டையாடுறது ரொம்ப சுலபமாக போயிடுச்சு இல்லையா? மேலே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வேட்டைக்காரர்கள் வேட்டையாடிய விலங்குகளை தூக்கிச் சென்றனர். அங்கே பார்த்தீங்களா, ஒரு கொம்பில் கட்டி மான், முயல் எல்லாத்தையும் வேட்டைக்காரர்கள் தூக்கிக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வேட்டைக்காரர்கிட்டேருந்து சில மிருகங்கள் மட்டும் தப்பித்து விட்டன. அது என்னன்னு பார்க்கலாம். மீதி விலங்குகள் ஒன்று கூடின. நாம் பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது தவறு, மீண்டும் காட்டுக்கு செல்வோம் என முடிவெடுத்தன. இந்த மாதிரி நம்ம காட்டை விட்டு வெளியே வந்ததுனால தான் நாம் வந்து இப்படி வேட்டைக்காரர்கள்கிட்ட சிக்கிட்டு நம்மளுடைய நண்பர்களை இழந்துட்டோம். அதனால் நாம் திருப்பி காட்டுக்கே போயிடுறது தான் நமக்கு நல்லது, அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு, மரங்கள் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்குது. இப்போ இந்த காட்டில் என்ன நடக்குது பாருங்கள். விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை வெட்டினர். அதாவது பாலைவனத்தில் மிருகங்கள் இருந்தப்போ அங்கே வேட்டையாடினர். இப்போ இங்கே மிருகங்கள் இல்லை காட்டில், அதனால் விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள்ளே மனிதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, மரங்களை எல்லாம் வெட்ட துவங்கின்றான். வெட்டிய மரங்களை எடுத்து சென்றனர். இப்படி மரத்தை வெட்டி காட்டிலேருந்து அவங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க மனிதர்கள். மேலே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தன. இப்போ இந்த காட்டுக்கு திரும்பி வராங்க இல்லையா விலங்குகள், அங்கே வந்து பார்த்தா பாதி மரங்கள் காணாமல் போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? மனிதர்கள் வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லையா? அதை பார்த்துட்டு என்னடா மரங்கள் எல்லாம் குறைஞ்சி போயிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த விலங்குகளுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சான். மரங்களே, உங்களுக்கு என்னவாயிற்று அப்படின்னு சொல்லி விலங்குகள் கேட்குது. அப்போ மரங்கள் என்ன பதில் சொல்லுது பாருங்கள். நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர் அப்படின்னு சொல்லி என்ன நடந்ததுன்னு மிருகங்களுக்கு விளக்கமாக சொல்லுது. எங்கே சில நண்பர்களை காணோம் அப்படின்னு சொல்லி மரங்கள் இப்போது விலங்குகள்கிட்ட கேட்குது. அதுக்கு விலங்குகள் என்ன சொல்லுது பாருங்கள். பாலைவனத்தில் இருந்தபோது எங்களுள் சிலரை வேட்டையாடி சென்று விட்டனர் அப்படின்னு சொல்லி மிருகங்கள் சொல்லுது. இப்போ என்னாச்சு, இவர்களுக்கும் இழப்பு, மரங்களுக்கும் இழப்பாயிடுச்சு, அவங்களுடைய நண்பர்களை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே மிருகங்களுக்கும் இழப்பு. என்ன இழப்பு? அவங்களுடைய நண்பர்களை வேட்டையாடி சென்று விட்டனர் இல்லையா? இப்போ யார் பெரியவர்கள்னு உங்களுக்கு தோணுதா? பார்க்கலாம் வாங்க. எங்களுக்கு உணவு, தண்ணீர், பாதுகாப்பு எல்லாம் காட்டில்தான் கிடைக்கிறது அப்படின்னு மான் சொல்லுது. என்னென்ன கிடைக்குதான் காட்டில் இருக்கிறதுனால மிருகங்களுக்கு? உணவு கிடைக்கிது, தண்ணீர் கிடைக்கிது, அப்புறம் பாதுகாப்பு கிடைக்கிது. அந்த மரத்துக்கு பின்னாடியெல்லாம் ஒளிஞ்சிக்க முடியுது, இந்த மாதிரி வேட்டையாடாமல் பாதுகாக்க முடியுது இல்லையா? ஆமாம் நண்பர்களே, நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு மரங்கள் சொல்லுது. ஏன்? மிருகங்கள் இருந்தால் வேட்டையாடுபவர்கள் காட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க, மரத்தை எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லையா? அதனால் மரங்களுக்கும் மிருகங்கள் அங்கே காட்டில் இருக்கிறது தான் பாதுகாப்பு அப்படின்னு புரியுது. இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, அனைவரும் சமமானவர்களே, எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வோம் அப்படின்னு இப்போ தான் அவர்கள் எல்லாருக்கும் ஒற்றுமையோட அருமை புரியுது. மரங்கள், விலங்குகள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக காட்டில் இருந்தால் தான் செழிப்பாக இருக்க முடியும் ரெண்டு பேருமே அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சரி, இந்த கதையிலேருந்து நம்ம என்ன திறன் கற்றுக்குறோம் அப்படின்னு கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். பண்புகளை வளர்த்தல், நல்ல பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதில் என்ன பண்பை பற்றி நாம் கற்றுக்குறோம்? ஒற்றுமை அப்படிங்கிற பண்பை பற்றி நாம் இங்கே கற்றுக்குறோம் இல்லையா? நன்றி குழந்தைகளே. இந்த கதையில் இருக்கிற மாதிரி நீங்களும் எப்பயும் உங்களுடைய நண்பர்களோட இயற்கையோட ஒற்றுமையாக ஒன்றி வாழறதுக்கு பயிற்சி எடுத்துக்கணும், சரியா? அப்புறமா ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம். இப்போ மனிதர்கள் பெரியவர்களா? அப்போ மரங்களை காட்டிலும் இந்த மிருகங்களை காட்டிலும் மனிதர்கள் பெரியவர்களா? இதுக்கு நீங்கள் என்ன உயர்ந்தவர்களா? இதுக்கு நீங்கள் என்ன விடை வச்சுருக்கீங்க அப்படின்றத எனக்கு ஆடியோ செய்தியாவோ இல்லை வீடியோ எடுத்தோ எனக்கு அனுப்புங்க, சரியா? கதை பிடிச்சதா? நன்றி. இப்போ வீட்டு பாடமாக உங்களுக்கு ஒரு எளிதான செயல்பாடு. இந்த கதையில் வர சிலவற்றை இங்கே புதிராக கொடுத்துருக்காங்க, குறிப்பு இருக்குது, அது வந்து புதிராக இருக்குது. அது என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். முதல் குறிப்பு,
காட்டின் அரசன் ஆவான், நெருப்பு போன்ற கண்கள் உடையவன், முழக்கமிடுவான், அவன் யார்? இந்த புதிருக்கான விடை நீங்கள் சொல்லணும். இப்போ இரண்டாவது, என் உடலில் புள்ளிகள் உண்டு, நான் துள்ளி துள்ளி ஓடுவேன், நான் யார்? இது இரண்டாவது குறிப்பு. மூன்றாவது, வேர் பிடித்து வளர்ந்திடுவேன், தண்ணீரை உறிஞ்சிடுவேன், மழை பெற உதவிடுவேன், நான் யார்? இது எல்லாமே இந்த பாடத்தில் வர்ற சிலவற்றை பற்றி தான் இந்த குறிப்பு. அதனால் உங்களுக்கு ரொம்ப எளிதாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கான விடையையும் நீங்கள் ஆடியோ மெசேஜாவோ இல்லைன்னா வீடியோ பதிவாகவோ எங்களுக்கு அனுப்பலாம். சரியா? நன்றி.